கடன் எப்போ ஆகும்? கடன் பிரச்சனை எப்போது ஜாதகத்தை போட்டுக்கலாம். மிதன லக்னம், 4 செவ்வாய் சந்திரன் சுக்கிரன், கன்னியில செவ்வாய் சந்திரன் சுக்கிரன், 5ல் சனி, 6ல் குரு கேது சூரியன். குரு கேது சூரியன், 7ல் புதன். பன்னெண்டுல ராகு. நடப்பு திசாபதி சனி திசையில் சனி பற்றி. ஓகே, நீங்கள் கேட்டிருக்கிறது கொடுத்த கடன் எப்போ வரும், இந்த ஜாதகத்துக்கு கடன் பிரச்சனையிலேருந்து எப்போ தொந்தரவு நீங்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. சரிங்களா? இந்த கடன் பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திரன் கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி சம்மந்தப்படும் போது 2ஆம் அதிபதி கூட 6ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது எப்போதும் கடன் சம்மந்தமான ஒரு தொந்தரவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத காமிக்குது. அதுக்கடுத்து 6ல் குறுக்கேது. 6ல் குறுக்கேதுங்கிறது எப்பயுமே ஒரு கடன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கடன் அடைக்க பெரிய கடனை வாங்கிக்குவீங்க. அந்த பெரிய கடனில் ஒரு சில தொகை மிச்சமாக இருக்கும். அந்த மிச்சமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அடுத்து அதை வச்சு ஏதாவது ஒரு வேறு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து ஒரு வருமானத்தை வர வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை வச்சு கடன் கட்டலாம் அப்படின்லாம் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்த பணம் வராமல் போய் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு கடன் அப்படிங்கிறது இப்போயும் இல்லை, கிட்டத்தட்ட 2, 3, 6, 2016 இந்த ஜாதகத்துக்கு கடன் இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷம் 9 வருஷம்னு சொல்லலாம். அப்போ இருந்தே கடன் வந்து இவங்களுக்கு ஆகிட்டே இருக்குங்கிறது தான் இந்த ஜாதக அமைப்பு காமிக்குது. இப்படி இருக்கக்கூடிய அமைப்புக்கு கடன் நிவர்த்திக்கு அப்படின்னு சொல்லி வழிபாடு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி செவ்வாய் சந்திரன் சம்மந்தப்படுறதுனால இது புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இவங்க பெரும்பாலும் வந்து புதன்கிழமை மாரியம்மனுக்கு 2 தீபம் ஏற்றி 2 பேர் அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு 2 பேர்த்துக்கு தயிர் சாதம் பால் சாதம் ரெகுலராக ஒரு 10 புதன்கிழமை இவங்க தானம் தர்மம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கும் கண்டிப்பாக அது கொஞ்சம் இந்த கடன் நிவர்த்தி கம்மியாகும். இந்த கடன் நிவர்த்திக்கு வந்து கம்மியாகுங்கிறத விட கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து அதில் மாட்டிக்காமையே இவங்க விலகி போயிடுவாங்க. அதனால் வந்து பெரும்பாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கடுத்து இந்த குறுக்கேது உள்ள ஜாதகங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவை தான் கொடுக்குது. சரிங்களா? அது எந்த வித மாற்றம் இல்லை. அது கடன் சம்மந்தமான பாதிப்பு கொடுக்குறதுல எந்த வித மாற்றங்கள் கிடையாது. இது தொந்தரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஒரு நிமிஷம் ஐயா.
ஒன்று பாருங்க. ஓகே, புரியுது. அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இதை தவிர்த்து உங்களுக்கு பரிகாரமாகிறது நிறைய இருக்குது. அதானே ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கடன் நிவர்த்திக்கு நிறைய ரெமடிஸ் இருக்குது, நிறைய ஃபார்முலா இருக்குது. நம்ம நிறையா சொல்லணும்னு சொன்னால் நம்ம பழைய பதிவுகளை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு 6ஆம் பாவாதிபதி லக்னத்தை பார்த்தாலோ லக்னாதிபதி கூட சேர்ந்தாலோ ஃபஸ்ட்டு கடன் சம்மந்தமான தொந்தரவு கொடுக்குன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து குரு கேதுகள் பெரும்பாலும் வந்து செயற்கை உள்ள ஜாதகங்களை பெரும்பாலும் கடன் வரும்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி கூட உங்களுக்கு ராகு தொடர்பு கொள்ளும் போது அங்கேயும் வந்து கடனால் மன உளைச்சல் ஆகிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன பரிகாரம், உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்குடைய கிழமையில், உதாரணத்துக்கு இப்போது 6ஆம் அதிபதி போய் உங்களுக்கு மகரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ சனிக்கிழமையில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்தால் ஒரு 20 வாரம் தொடர்ந்து சனிக்கிழமை லட்சுமிக்கு போய் 6 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலில், சரிங்களா, உங்களுக்கு ராசி தெரில, லக்னம் தெரில, ஜாதகம் அமைப்பு தெரிலைங்கும் போது விநாயகர் கோயிலில் போயிட்டு நீங்கள் கொள்ளு பயிர் தானம் கொடுத்துட்டு வாங்க. விநாயகரை 7 முறை சுற்றி வளம் வந்து வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சரிங்களா? ஓகே. இது கடன் பிரச்சனைங்களா? ஆமாங்க. ஸோ கடன் பிரச்சனைக்கு சூப்பரான தீர்வுகள் வந்து ஐயா சொல்லியிருக்காரு. எப்போ கடன் உருவாகும், எப்போ கடன் தீர்வு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை கூட திசாபத்தி சேர்த்துக்கணும். அது நிறையா இருக்குது. நிறைய சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்குங்கனால சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அவளையா தெரியல யாரும் ஏன் என்ன செய்யுது இல்லை, நம்ம சொல்லக்கூடிய ரூல் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம காலையில் கூட ஒரு ஜாதகத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். அவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செய்யும். ஏதாவது ஒரு சில கமெண்ட் அதை வரதான் செய்யும். நம்ம அதை இது பண்ணுறதுக்கு இல்லை. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீல்டில் எவ்வளோ நாளாக இருக்கோன்னு நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ் தெரியும். நம்ம ஜோதிட விஷயங்களே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறையா வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்திருப்போம். ஒவ்வொரு